அதிகமான கால்சியம் மெக்னீசியம் சத்துக்கள் இருக்கு. இந்த கால்சியம் சத்துக்களோட பயன் அப்படிங்கிறது ஒரு தனி வீடியோ. ஸோ அதை நான் மேலே கார்டு அட்டாச் பண்ணுறேன். இந்த கார்டு வீடியோ பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்துக்களுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத குறித்து பேசியிருக்கிறேன். அதை நீங்கள் பாருங்க. இன்னொன்று ஆயுர்வேத மருத்துவத்தில் டெய்லி தயிர் சாப்பிட வேணாம், வீக்லி 2 டைம்ஸ் அல்லது 3 டைம்ஸ் சாப்பிட்டா போதும், அதுவும் மதியான நேரத்தில் மட்டுமே கொஞ்சமாக சாப்பிடணும் அப்படிங்கிறது அவங்களோட ஸ்கூல் ஆஃப் தாட். ஆனால் நம்மளதுல என்ன சொல்கிறோம்னா ரெகுலராக தயிர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது நம்ம ஹாட்டாக காரமான ஒரு பொருள் சாப்பிடும்போது நம்ம இந்த தயிர் சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த காரம் குறையிற மாதிரி நம்ம உடம்புலையும் நம்ம வயிற்றுலையும் இந்த லாக்டிக் ஆசிட் இருக்கிற தயிர் அந்த பேலன்சிங் சமநிலை தன்மையை கொடுக்கறதுக்கும் உணவு செரிமானம் ஆகிறதுக்கும் உடலோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கும் உதவுது தயிர் அப்படிங்கிறது அலோபதி மருத்துவத்தை சொல்றது. இதோட கலோரி அளவுகள் என்ன? இதோட கலோரிகள் பால் மாதிரியே 80 to 90 கலோரி அப்படிங்கிற அளவுல பிளஸ் இதுல ரிச்சான கால்சியம் மெக்னீசியம் சத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இன்னொரு விஷயம், வெயில் அதிகமா இருக்கு. வெயில் காலத்துல நம்ம ஊர்ல எல்லாம் தயிர்